சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் குலதெய்வ சக்தி தெய்வ சக்தியை ஈர்க்கும் 5 செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு வீட்லேயும் குலதெய்வ சக்தி தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது பல அறிகுறி மூலம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அப்படி நம்ம வீட்டில் தெய்வ சக்தி குடியேறணும் அப்படின்னா நம்ம பூஜைகள் செய்யும் போதும் கண்டிப்பாக அந்த தெய்வ சக்தி நம் இல்லம் தேடி வரும். நம்ம இது போன்ற செடிகள் வளர்ப்பதனாலும் அந்த தெய்வங்கள் நம் இல்லம் தேடி விரும்பி வரும். அப்படி வரக்கூடிய தெய்வங்கள் தெய்வத்தன்மை உங்கள் வீட்டில் நிலைத்து இருப்பதற்கும் இந்த செடிகள் உங்களுக்கு உதவுகின்றன. அப்படி தெய்வத்தன்மையை ஈர்க்கும் அந்த 5 செடிகளில் முதல் செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொடி. வெற்றிலை கொடி ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க, ஒரு வெற்றிலை கொடியில் போய் என்னங்க இருக்க போகுது, தண்ணி ஊற்றினா வளரப்போகுது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. வெற்றிலை கொடி அவ்வளவு சாமானியமாக எல்லார் வீட்லேயும் வளர்வது கிடையாது. ரொம்பவே கஷ்டம். ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நல்லா தளிர்விடும், ஆனால் டக்குன்னு பட்டு போயிடும். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான திசைகள் அப்படின்னு இருக்குது. வெற்றிலை கொடியை எப்போதும் வடகிழக்கு மூலையில் தான் நட வேண்டும். நீங்கள் நடுறதுக்கு இடம் இல்லை மண்ணில் அப்படின்னா நீங்கள் சாதாரண தொட்டியில் வைத்து கூட நீங்கள் நட்டு இந்த செடியை பராமரிக்கலாம். அப்படி இந்த செடியை நடுவதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அந்த மண்ணில் ₹1 நாணயம், மஞ்சள், குங்குமம் மற்றும் பால் இதை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஒரு கைப்பிடி மண் போட்டு அதற்கு பிறகு தான் இந்த செடியை நீங்கள் நட வேண்டும். இப்படி செய்யும்போது கண்டிப்பாக அந்த செடி செழுமையுடன் வளரும். மேலும் உங்கள் குலதெய்வ சக்தி தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும். இரண்டாவது செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை செடி. மாதுளை செடி ஒரு வீட்டில் இருக்கின்றது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்கும். அந்த வீட்டில் எப்போதும் மகாலட்சுமி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. உங்கள் வீட்டில் குலதெய்வம் விரும்பி உங்கள் வீட்டுக்கு வரும். அப்பேற்பட்ட ஒரு நேர்மறையான ஆற்றலை அதிகம் ஈர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த மாதுளை செடி. இந்த மாதுளை செடியை நடுவதற்கும் திசைகள் உண்டு. தென்கிழக்கு திசையில் மாதுளை செடியை நடுவது மங்களகரமாகும். மேலும் இது சந்ததியினரை வளர்க்கும் புனிதமான பழமாகவும் கருதப்படுகின்றது. உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடியை வைத்து வளர்த்து அதில் உள்ள பூக்களையும் பழங்களையும் நீங்கள் தெய்வத்திற்கு படைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையும். குழந்தைகள் தேக ஆரோக்கியம் கூடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நேர்மறையான ஆற்றலையும் தெய்வ சக்தியும் ஈர்க்கக்கூடிய செடியாகவும் இது இருக்கும். இந்த 5 செடிகளில் இப்போ நான் 2 செடி சொல்லியிருக்கேன், இன்னும் 3 செடி சொல்ல போகிறேன். இந்த 5 செடிகளில் என்னென்ன செடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மூன்றாவது செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை. கற்றாழை செடி பலருமே வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது, கற்றாழை செடி வளர்க்குறதே தப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. கற்றாழை செடி வீட்டில் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டிக்காகவே கற்றாழையை அப்படியே எடுத்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது அவ்வளவு சாமானியமாக காயவே காயாது. ஒரு பச்சை தன்மையோட வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் இந்த கற்றாழை செடி. கற்றாழை செடியை நம்ம வீட்டுக்குள்ளே வைத்து வளர்க்கவே கூடாது. வீட்டுக்கு வெளியில் அனைவரும் பார்க்கும்படியாக நாம் இந்த செடியை தாராளமாக வளர்க்கலாம். அனைவரும் பார்க்கும்படி வளர்க்கும் போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டி அனைத்தையும் அந்த கற்றாழை ஈர்த்துக்கொள்ளும். ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதிக கண் திருஷ்டி ஆயிடுச்சுனாலே கற்றாழை முதல்ல கருகி போயிடும், ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் போயிடும். இது போல் ஆணுச்சுன்னா உடனே மஞ்சள் தண்ணியை வெள்ளிக்கிழமை என்று மஞ்சள் தண்ணி கலந்து அந்த கற்றாழைக்கு தெளித்து உங்கள் வீட்டில் எப்படி தூபம் காமிப்பீங்களோ அப்போ அந்த தூப புகையை கொஞ்சம் காமிக்கும் போது மீண்டும் செழிப்பாக வளரும். அது மட்டும் இல்லை, கற்றாழை செடி ஒரு சில வீடுகளில் பூக்கும். அப்படி பூத்துச்சு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் மங்களகரமான விஷயம் நடக்க போகின்றது அப்படிங்கிறத குறிக்கின்றது. நான்காவது செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு பூச்செடி. சங்கு பூச்செடி ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ சக்தி நிறைந்திருக்கும். சங்கு பூச்செடி ஈஸ்வரனுக்கு, மகாவிஷ்ணுக்கு, சனீஸ்வரருக்கு 3 பேருக்குமே இந்த பூக்கள் ரொம்பவே உகந்ததாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த சங்கு பூ
செடி யார் வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டில் மகாவிஷ்ணும் லக்ஷ்மி தாயார் இருவருமே ஒரு சேர வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சங்குப்பூவில் வெள்ளை நிற சங்குப்பூ, ஊதா நிற சங்குப்பூ இருக்கின்றது. அந்த வெள்ளை நிற சங்குப்பூவை சரஸ்வதி தாயாருக்கு நம்ம தொடர்ந்து வைக்கும்போது வீட்டில் உள்ள குழந்தைகளின் கல்வி, உயர்கல்வி இதெல்லாம் மேன்மையடையும். குழந்தைகள் கல்வியில் ரொம்பவே சிறப்பாக இருப்பார்கள். அந்த குழந்தைக்கு சரஸ்வதி தாயாரின் அனுகிரகம் முழுமையாக இருக்கும். இந்த செடி உள்ள வீட்டில் கண்டிப்பாக செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே போகும். குலதெய்வ வழிபாடும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டில் எந்த ஒரு தடையும் இருக்காது. குலதெய்வத்திற்கும் இந்த சங்குப்பூவை வைத்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டத்தை அதிகமாக உணரலாம். அடுத்ததாக 5வது செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பூ என சொல்லக்கூடிய வெற்றி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும். இது வாசலில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த செடி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. இந்த செடியில் உள்ள பூவை நம்ம அனைத்து தெய்வங்களுக்கும் தாராளமாக வைக்கலாம். ஒரு வீட்டில் காரிய தடைகள் இருக்குது, வெற்றியே கிடைக்கவே மாட்டுது, நல்லா உழைக்கிறோம் ஆனால் ஒரு வெற்றி கூட கிடைக்கவே மாட்டுது அப்படிங்கிறப்ப இந்த செடியில் உள்ள பூவை நம்ம தெய்வங்களுக்கு படைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதற்கு வெற்றி பூ அப்படின்னு கூட சொல்லப்படுகின்றது. இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு காரிய தடைகள் அப்படிங்கிறது வரவே வராது. தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும். குலதெய்வம் உங்கள் வீட்டில் விரும்பி வந்து வாசம் செய்யும். இந்த செடி உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கின்றது. இல்லைங்க நான் இனிமே தான் வளர்க்க போகின்றேன் அப்படின்னா தாராளமாக வளங்க. ஒரு சிலர் சொல்லலாம், நாங்கள் இந்த செடி எல்லாமே இருக்குது அப்போயும் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த செடிகளில் உள்ள பூவை நீங்கள் அழகுக்காக இல்லாமல் தெய்வ வழிபாட்டிற்கு பயன்படுத்துங்கள். வெற்றிலையை தினமும் 2 வெற்றிலை வைத்து பாக்கு வைத்து உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. எப்போதுமே நம்ம ஒரு விருந்தாடியை கூப்பிடுறது எப்படி செய்வோம்? வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்போம். அதே போல தான் நம்ம குலதெய்வத்தையும் இந்த வெற்றிலை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி வரும். மற்ற பூக்களையும் நம்ம குலதெய்வத்திடம் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு வைத்து வணங்கும் போது கண்டிப்பாக அதற்கான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.